மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு மதியம் ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ போடுறதா சொல்லியிருந்தேன். பட் படத்துக்கும் போகல. பார்க்காத படத்துக்கு ரிவ்யூ சொல்ற ஆளு நானும் கிடையாது. அதனால ஜனநாயகன் ரிவ்யூ கிடையாது. ஏன் போகல அப்படின்னா, என் வீட்டில் பசங்க எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. காலையிலேயே எல்லாரும் ஒரே கரைச்சல். நாங்களும் படத்துக்கு வருவோம், லீவ் போடுவோன்னு. லீவெல்லாம் போட வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாச்சு. அப்புறம் சனி ஞாயிறுல போய்க்கலாம், எங்களை விட்டு நீ மட்டும் எப்படி போறேன்னு குடும்ப பஞ்சாயத்து. அதனால போகல. சனி ஞாயிறுக்கு ப்ரோக்ராம் ஒத்தி வச்சாச்சு. அதனால ரிவ்யூ இல்லை, முன்கூட்டியே சொல்லிடுறேன். பட் அரசியல் நிறையவே நடந்திருக்கு. இந்த ஜனநாயகனை நோக்கிய இந்த படத்தோட நியூஸ் வெளியில வரக்கூடாதுன்னே போலி போராளிகள்லாம் தனியா டிசைனா கிளம்பியிருக்காங்க. பட் படம் பார்த்த நண்பர்கள் சில பேர்த்து கேட்கும்போது படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு, 3 மணி நேரம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம பார்க்காம அடுத்தவர்களோட கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ரைட், ஓகே, அதை விட்டுருவோம். பட் இன்னைக்கு ஒட்டுமொத்த சட்டசபையே காலியா, ஒரு தலைமைச் செயலகமே இன்னைக்கு காலியா கிடந்திருக்கு. எல்லா அமைச்சர்களும் ஜனநாயகன் பார்க்க போயிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. அவங்களோட முதலமைச்சரோட படம், அவங்க கட்சி, ஹீரோ எல்லாமே எப்படி வேணாலும் போகலாம். அவங்களுக்கு அது ஒரு முக்கியமான வேலையாக கூட நினைச்சிருக்கலாம், போயிட்டு போறாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வந்து அவங்க பற்றி அவங்க வேலையை பார்க்க போறாங்க. பட் இதில் கொடுக்குற பில்டப்புகள் இருக்க, பர்வேஸை பார்த்தா செம்ம காமெடியா இருந்துச்சு. அழுகுறாராம். ஐயோ, விஜய் அவர்களை விட பயங்கர பர்ஃபார்மன்ஸ் அப்படி கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நடிகர், அதனால அவர் நடிச்சு காட்டுறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு. இவர் அமைச்சர், இவர் நடிகர் கிடையாது. இப்படி வேணா சொல்லலாம். ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷே மிஞ்சிராப்ல போல இருக்கு நம்ம பர்வேஸ் அவர்கள். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே பிஜிஎம் வர போட்டு விட்டுக்கிட்டாங்க. எதுக்கு இந்த பில்டப் அப்படின்னு தெரியல. படம் பார்க்க போறீங்க, எல்லாருக்குமே தெரியும் அவர் கடைசி படம் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி அதுவும் லைட் எல்லாம் ஜூம்ல வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுக்கிற பில்டப்லாம் எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் செய்யறது அந்த திமுக காரங்க போடுற ஆக்டிங் மாதிரியே இருக்கு, ரொம்ப அசுவையா இருக்கு. அதனால இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் கொஞ்சம் கைவிட்டுருங்க. நீங்க பணிகளில் கவனம் செலுத்துங்க. சினிமாவுக்கு போறது சகஜம், பார்க்க போறீங்க, கொண்டாட போறீங்க. பட் இந்த பில்டப்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை. இதே பில்டப்பை தான் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனும் கொடுத்தாரு. ஓகே, ரைட், ஓகே, அது பெரிய குறை கிடையாது. பட் அது நல்லா இல்லை, அவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விஜய் இருக்காரு, அநியாயமா ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை கொண்டாந்துட்டாரு. இந்த அநியாயம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப். இந்த மோடி இருக்காரு, முந்தானத்து தான் பிரதமர் ஆனாரு, அதுக்குள்ள கொண்டாந்து நீட் தேர்வை திணிச்சிட்டாரு. இப்படிதான் போராளிகள் பில்டப் கொடுத்துட்டு இருக்கானு. ஏண்டா, நேத்து நீட் தேர்வு வந்துச்சா? நேத்தா மோடி சட்டம் ஏற்றி கொண்டாந்து இங்க திணிச்சாரு? இல்ல நேத்து 2 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சராகி விஜய் நீட் தேர்வு கொண்டாந்தாரா? வானத்துக்கும் பூமியும் குதிக்கிறீங்க. எதுவும் போன வாரம் தான் நீட் தேர்வு வந்த மாதிரி. என்னடா கதைன்னா, இதுல திமுக காரங்க எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வு கொண்டு வந்தது அதிமுகவும் பிஜேபியும் அப்படின்னு சொல்லிட்டு. செல்லாது. இந்த கருணாநிதி காலகட்டத்துல காதுகள் அப்படிங்கிறதுல நீங்க நிறைய செஞ்ச காலகட்டம்லாம் மலையேறி போச்சு. காதுங்கிறது கேட்கறதுக்கு மட்டும்தான், உங்க இஷ்டத்துக்கு இல்ல. நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்து கையெழுத்து போட்டது யாரு? திமுக. இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்ப திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நீட்டை கொண்டு வரக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருந்தாராம். எடப்பாடி வந்து தான் கையெழுத்து போட்டாராம். அதுவும் எப்படி? ஒரு நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. பட் அது ஒரு நல்ல திட்டம் தான், அவனுக்கு கொண்டாந்தாங்கிறதுக்காக நான் அதை எதிர்க்கலாம் இல்லை. அத அன்றைய தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு தடை வாங்கி வச்சிருந்தாங்க நீதிமன்றத்தின் மூலமா. அப்புறம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலோட வேற வழி இல்லாம நீட் தேர்வு நடக்குது. என்னமோ எடப்பாடி பழனிசாமியும் மறைந்த அம்மாவும் போய் கையெழுத்து போட்ட மாதிரியே பேசுறாங்க. நீட் தேர்வுக்கு ஒரு முதல்வர் கையெழுத்து போட தேவையே இல்லையே, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம கையெழுத்து போட்டு கத்திட்டு கிடக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இங்க வந்து இந்த ஆட்சி மேல ஒரு அவதூறு பரப்பணும்னு அங்கங்க போராட்டம், போலி போராளிகள் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு சங்கதி இருக்கு, பேசுவோம். ஏன்டா நீட் தேர்வை நிறுத்துறது இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் சொல்றேன், கிரீன்வேஸ் ரோடு அப்படின்னு சென்னையில ஒரு ரோடு இருக்கு, பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரா அங்க போங்க, குறிஞ்சி இல்லைன்னு ஒரு இல்லம் இருக்கும். அங்க போனீங்கன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு, அவரை எழுப்பிடுங்க. எப்பா, ஏதோ நீட் தேர்வுக்கு ரகசியம் வச்சிருக்காமையா, அதை இப்பயாவது சொல்லி தொலையேன் அப்படின்னு கேளுங்க. அவர்கிட்ட தான் ரகசியம் இருக்கு, அறுத்து தள்ளிடுவாரு.
அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. 5 வருஷமா இந்த போராளிகள் எவனாவது நீட் தேர்வுக்கு எதிராக எவனாவது போராடினதை பார்த்தீங்களா? இந்த பெய்டு போலி போராளிகள்லாம் இப்ப கிளம்பியிருக்காங்க பாரு. அமீர் யாரு? நம்ம போதை மருந்து ஜாபர் சாதிக்கு கூட்டாளி அமீர், வெற்றிமாறன், பா ரஞ்சித், எப்படி டிசைனா கிளம்பியிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சிங்க, வேற யாரும் கிடையாது. அதாவது திமுகவால் வளர்க்கப்பட்ட கரப்பாம்பூச்சிகள், வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் கரப்பாம்பூச்சிகள். ஏன் திமுக ஆட்சியில் 5 வருஷம் நீட் தேர்வுக்கு இவங்க எதிர்த்து போராடவே இல்லை? பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களாப்பா, இல்ல போண்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் கேட்பேன் நான் நினைப்பேன். அப்படிலாம் கேட்க மாட்டேன். அறிவாலயத்துல எச்சி எலும்பு பொறுக்கிட்டு இருந்தீங்களா? அப்படிதான் கேட்பேன். உங்களை அப்படிதான் கேட்கணும். ஏப்பா 5 வருஷமா நீங்க போராடல? என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பதவியிலேருந்து 2021 இறங்கினாரோ அதுல இருந்து நீட் தேர்வுன்னு இவங்க வாயவே திறக்கல. கேட்டோம்னா அதெல்லாம் எங்க அண்ணன் உதயண்ணன் இருக்காரு, அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்றாங்க. இப்ப ஏன் பேசுறாங்க? திமுகவோட ஆட்சி இல்ல. எவ்வளவு மட்டமானவங்க பத்திகளா இவங்களாம். திமுக ஆட்சியில இருந்தா பொத்திட்டு இருப்பானுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, திமுக ஆட்சியில இல்லைன்னா அடங்க மறு அத்து மீறு அப்படிம்பாங்க. திமுக ஆட்சியில இருந்தா முட்டுக்குடு மூடிக்கிட்டு படு, அவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல். எப்படி பொங்குறாங்க பாருங்க. ஏன்டா 5 வருஷமா நீங்க எல்லாம் நீட் தேர்வுக்கு எதிராக போராடல? எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும், நீங்களை அறுத்து தள்ளிடுவீங்களா? தள்ள வேண்டியதானே. நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்க. நீட் தேர்வுக்கு எதிராக எடப்பாடி கூட தான் தீர்மானம் போட்டாரு. என்னாச்சு? நீட் தேர்வு இனிமே இருக்குங்க. மாணவர்களை ஏமாத்துற வேலையை செய்யாதீங்க. மாணவர்கள் அதுக்கு பழகிட்டாங்க. நீட் தேர்வு வேணும்னு தான் மாணவர்கள் நினைக்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சி கபோதிங்களை தூக்கி குப்பையில கடாசுங்க இட்ட அடிச்சு. அது மேட்டர் கிடையாது. அங்க இருக்கிறவங்க ஸ்டூடெண்டே கிடையாது. முதல்ல அங்க இருக்க எல்லாம் அந்த மோரையெல்லாம் பார்த்தா எல்லாம் இப்ப நீட் தேர்வு எழுத போற மாதிரியா இருக்கு. எல்லாம் முத்தனை பேசுங்க. எல்லாம் 25 வயசை தாண்டினது. இதுக்கு மேலதான் அதுங்கெல்லாம் 25 வயசுக்கு கீழே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க பாருங்க. 18 வயசு 19 வயசு 20 வயசுல இருக்க எல்லாம் நீட் தேர்வு எழுதி செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இதுங்க எல்லாம் பாத்தி போய் இப்ப எல்லாத்தையும் +2 மார்க் என்னன்னு கேளு, எல்லாம் பாட்டில பாஸ் பண்ணதா இருக்கும், இல்ல 4 அட்டெம்ப்ட் அடிச்சதா இருக்கும். இதுங்கெல்லாம் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுதேன் அப்படின்னு சொல்லி கிளம்புது. இப்ப இதுல இந்த கிளம்பி வந்துருக்காங்க பாரு. இந்த கிளம்புன ஆட்களை பார்த்தாலே தெரியும். வெற்றிமாறன் இவங்கெல்லாம் சினிமாவில் ஒரு திமுக எவ்வளவுக்கு சினிமாவை அழிச்சாங்க. இந்த நீட் தேர்வு அப்படி ஓரமா வைங்க, அப்புறம் பேசுவோம். திமுக ஆட்சியில சினிமா எவ்வளவு ஒரு தனிப்பட்ட கும்பலால மோனோபோலி பண்ண சொல்லுச்சு. எப்படி பண்ணாங்க? ரெட் ஜெயண்ட், சன்னு, இந்த 2 தவிர வேற யாராவது படம் எடுத்துட முடியுமா? மொத்த சினிமா துறையவும் நக்கி தொடச்சி தின்னாங்க, நசுக்கி எடுத்தாங்க. தேட்டரே கிடைக்காது. அவங்கள பகைச்சிக்கிட்டா தேட்டர் கிடைக்காது, படம் ரிலீஸ் ஆகாது. ஆட இந்த ஜனநாயகம், நான் சீரியஸா சொல்றேன், டிவிக்கு தோத்து போயிருந்தா இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்குமா? விட்டுருக்குமா இந்த கூட்டம்? அட தோத்து கூட போயிருக்க வேண்டாங்க. டிவிக்கு ஆட்சி அமைக்கல, ஒரு எதிர்கட்சியா இருக்குன்னே வச்சுக்கோ, திமுக ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குமா? சல்லி பசங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆயிருக்காது. அப்படிப்பட்ட இந்த தான் டிபார்ட்மெண்ட்டையே கபலீகரம் பண்ணி தின்னாங்க திமுக. இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கேட்டுக்கிட்டு ரஞ்சித், அமீர், வெற்றிமாறெல்லாம் போய் நாங்க நீட்டுக்கு போராடி போறோம்னு 5 வருஷமா ஏன் நீங்க எல்லாம் நீட்டுக்கு போராடல? எனக்கு சொல்லி சொல்லி ஆத்து போகுது. இப்ப இந்த அனிதாவோட அண்ணன் நம்ம எங்க ஊர் எங்க மாவட்டத்தை சேர்ந்த பையன் தான். இன்னைக்கு கூட பதிவு போட்டுருக்காப்ல ஃபேஸ்புக்ல. என்னன்னு, இத்தனைக்கும் விஜய் வந்து அன்னைக்கு வந்து நடிகரா இருந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிக்காதப்ப அனிதாவோட வீட்டுக்கு போய் நேரா பண உதவி செஞ்சுட்டு வந்தாரு. அதையெல்லாம் அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பேசுறாங்க, நீங்க வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறவங்களை கைது செய்யறீங்க, எங்களுக்கு மெரினாவில் இடம் ஒதுக்கி கொடுங்க, போராடுறதுக்கு அனுமதி இல்லாத இடத்துல போராட்டம் நடத்துறோம்னா மெரினாவில் கால் பகுதியை ஒதுக்கி கொடுக்கணுமா? எதுக்கு? அங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க இதுல பண்ண மாதிரி ஜந்தர் மந்தர்ல பண்ண மாதிரி, முன்னாடி ஷாஹின் பாக்ல பண்ண மாதிரி இங்க உட்காந்து மெரினாவில் கலவரம் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த RS பாரதி ஊடகங்களை வச்சு பேச வைக்கணும். அவ்வளவுதான் இவங்களோட திட்டம், வேற எதுவுமே கிடையாது. நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன், மெரினாவில் கூடுறதுக்கான ஒரு வேலை நடக்குதுன்னு. இப்ப ப்ரூஃப் பண்றாங்க பாத்தீங்களா? காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன், உளவுத்துறையும் அதை நோட் போட்டு கொடுத்துருக்கு, இவங்க மெரினாவில் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து சேர்றாங்க பாருங்க. நீங்க வேணா பாருங்க. அடுத்து இப்ப கோவன் வருவான். அடுத்து அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை, வாடா போடான்னு பேசலாம். இப்ப கோவன் வருவான். எழுதி வச்சுங்க, கருப்பு, சிவப்பு, நீலம் 3 ஒண்ணு சேர்ந்து ஒப்பாரி வைக்கும். இவங்க இந்த நீங்க கம்யூனிஸ்ட் வந்து டிவிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது.
இன்னமும் அவங்க திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. விசிகாவும் திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சு விட்டுறலாம். திமுக வந்தா பாலாறும் தேனாரும் ஓடுமே நாட்டுல. என்ன மனநிலையா உங்க மனநிலை? நீட் தேர்வுக்கு ஏன் நீக்கணும்? நீட் தேர்வு ஒருத்தன் ஒரு காரணத்தை உருப்படியா சொல்லுங்க. சாராயத்தால ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சாவறான்? எவ்வளவு பேர் கல்லீரல் போகுது? எவ்வளவு பேர் மஞ்சகாமலை வந்து சாவறான்? எவ்வளவு பேர் குடல் வந்து சாவறான்? இதுல எவனாவது ஒருத்தன் டாஸ்மார்க்க மூடணும்னு போராட்டம் நடத்துறாங்களா? யாரும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல 14 சாராய கம்பெனி இருக்கு. 14 சாராய கம்பெனில 4 திமுக அமைச்சர்களோடது, திமுக எம்பிக்களோடது தனியா இருக்கு. ஒட்டுமொத்தமா சாராயத்தை ஆறா ஓட வைக்கிறதே திமுக. இந்தாண்ட பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சசிகலாவுக்கு கம்பெனி இருக்கு. இவங்க வருமானத்தை எப்படி அவங்க கெடுத்துப்பாங்க? நீட்டால செத்தவங்க ஒரு 50 பேர்னு வச்சுக்கோமே. சாராயத்தால செத்தவன் தினம் 1000 பேர் இருப்பான். எவனாவது சாராய கடையை ஒழிக்க சொல்லி இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்தி பார்த்துறீங்களா? இந்த மாதிரி ஏன் எழுச்சி அங்க வர மாட்டேங்குது? பேசவே மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப கூட இவங்களுக்கு நீட்டு பிரச்சனை கிடையாது. ஆட்சியில புதுசா ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு. அடே எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு இந்த ஆட்சியை. இந்த தமிழ்நாடே கருணாநிதி குடும்பம் சொத்துன்னு இவங்களுக்கு நடப்பு. கருணாநிதி குடும்பம் நினைச்சதுன்னா அதை பத்தி தப்பு கிடையாது. அது அப்படிப்பட்ட குடும்பம் தான் அப்படிதான் நினைக்கும். ஏன்னா 600 ஆண்டு காலமா ஜனநாயகத்தை கொதறி தின்னு பழகிட்டாங்க. அவங்க கிட்ட எச்சி எலும்பு பொறுக்கிறதுக்கு இவங்களும் அந்த வேலையை பாக்குறாங்கிறப்ப எரியுதா இல்லையா? இப்ப பாகிஸ்தான் ஜிந்தா பாத்துங்கிறதுக்கும் நீட் போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆர்டிகல் 370 நீக்குன்னு சொல்றதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரவுடி பயிலுக மாதிரி காவலர்கள் எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணிட்டு நிக்கிறானுங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஸ்டோன் ஃபைட்டர்ஸ் யாரு இவனுங்க தெரியுதுங்களா? இந்தியாவில் ஸ்டோன் ஃபைட்டர்ஸ்ங்கிற வார்த்தையை ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். யூனியன் டெரிட்டரி ஜம்மு காஷ்மீர். யார் ஸ்டோன் ஃபைட்டர்ஸ்? தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடியவன், பொதுமக்கள் போர்வையில இருந்து இவனுங்களும் அவனுங்க தான். எப்படியாவது இந்த நாட்டை கோதறி திங்கணும் அப்படின்னு நினைக்கிறானு. இது மாணவர் போராட்டமா? இது மாணவர் போராட்டம்னா ஜல்லிக்கட்டு. ஒரு சின்ன வன்முறை நடந்துச்சா? ஒரே ஒரு வன்முறை நடந்திருக்கா? 1000 பொம்பளை பிள்ளை, 1000 ஆம்பளை பசங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை பிள்ளை தனியா படுத்திருந்தது நீட் போராட்டத்துல. ஏன்னா சுத்தி படுத்திருக்கேன் தான் அண்ணன், தான் தம்பி, தான் தகப்பேன் அப்படின்னு நினைச்சு படுத்திருந்தது. இரவோடு இரவா போராட்டம் நடந்துச்சு. 100 பசங்க படுத்திருக்க இடத்துல 4 பொண்ணுங்க படுத்திருக்கும். ஏன்? தான் அப்பம் கூட இருந்த பாதுகாப்பை அங்க உணர்ந்தா அந்த பொண்ணு. இங்க உணர முடியுமா? அப்படியே கல்லை எடுத்து வீசுறானுங்க இவனுங்க போராளியா. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பொண்ணு. இன்ன வரைக்கும் எத்தனையோ கொஸ்டின்லாம் லீக் ஆயிருக்கு. நான் வந்து நீட் தேர்வுல முறைப்படுத்தணும், குறைபாடு இருக்கா அப்படின்னா இருக்கு, சீர்படுத்தணும். எதுலதான் குறை இல்ல? சீர்படுத்தணும், போராட்டம் நடத்துங்க. எதுலதான் குறைபாடு இல்ல? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு கூட தான் சட்டம் இருக்கு. லஞ்சம் வாங்காம யாராவது இருக்காங்களா? எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிஆர் ஆக்ட முதல்ல நீக்கணும், சட்டவிரோதமா பயன்படுத்துறாங்க ஒரு கும்பல் அப்படின்னு. பிசிஆர் ஆக்டும் தேவை, அதையும் முறைப்படுத்தணும். அது சட்டவிரோதமா பயன்படுத்தப்படுது. ஆனா நிறைய சட்டங்கள் சட்டவிரோதமா பயன்படுத்தப்படுற மாதிரி பிசிஆரும் பயன்படுத்தப்படுது. பர்டிகுலரா பிசிஆர் மட்டும் நாம வந்து டார்கெட் பண்ணி பேச வேண்டியதில்லை. அது மாதிரிதான் நீட்டிலையும் குறைபாடுகள் இருக்கு. அதை சீர் செய்யணும்னு போராட்டம் நடத்தினா சரி. உண்மையிலேயே சொல்றேன், என்ன ஏடிஎம்கே சொம்புன்னு நீங்க மறுபடியும் சொல்லிட்டு போங்க. நீட் தேர்வை கரெக்டா கையாண்ட ஒரே தலைவர் இந்தியாவிலேயே எடப்பாடி பழனிசாமி தான். ஏழை மாணவர்களுக்கு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க 10 ஆக்கி கொடுத்துட்டு போங்க. 10 ஆக்கணும்னு போராட்டம் நடத்துங்க. தப்ப சரிதானே பண்ணணும். ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை சரி பண்ணணும். அதை அப்படியே வீசிட்டா அது அதை விட பெரிய தப்பாயிடும். அப்ப இங்க திமுகவில் இருக்கிறவங்க காலேஜ் வச்சிருக்கவங்க கல்லா கட்டி திங்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித் மாதிரியான ஆளுங்க அறிவாலயத்துக்கு அடிமையா தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க இருங்க. மாணவர் சமுதாயத்தை கெடுக்காதீங்க. நீட்டுக்கு பணக்கார மாணவர்கள்லாம் கோச்சிங் சென்டருக்கு போயிடுறாங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி ஜெயிக்கிறாங்க. அரசாங்கம் இலவசமா நடத்திட்டோம். தகுதியான ஆசிரியர்களை நியமனம் செய்யுங்க. அரசு பள்ளிகள்ல நீட் வகுப்புகள்னு தனியா ஒரு பீரியட் ஒதுக்குங்க 11வது 12வதுக்கு. இதை நோக்கி தானே போகணும். வேணான்னு எப்படி முடிவு பண்ணுவேன்? ரொம்ப தப்பு. ஒரு பெரிய தேச விரோதம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவுதாட்சணை இல்லாம நடவடிக்கை இவர்கள் மேல எடுக்கணும், எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.